5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக அரசு மகளிர் கல்லூரி பெண் கௌரவ விரிவுரையாளர்கள் மாணவர்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெளியில தெரியாமையே எங்களை தமிழக அரசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இப்படிதான் சம்பளம் கொடுக்கறாங்க, நாங்க இவ்வளவு நாள் வேலை பார்க்கிறோம், இத்தனை மணி நேரங்கள் நாங்கள் கடுமையாக உழைக்கிறோம் என்பது பொதுமக்களுக்கு தெரிந்தே ஆக வேண்டும், எங்களுடைய மாணவர்களுக்கும் தெரிந்தே ஆக வேண்டும். அதனால் தான் நாங்கள் வகுப்பை புறக்கணித்து இன்றைய நாள்ல எங்களுடைய இந்த நிலைமையை, பரிதாப நிலைமையை எடுத்து கூறி துண்டு பிரசுரமாக மாணவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் நாங்கள் எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறோம். யுஜிசி அறிவித்தது போல் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 57,800 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும். ஊதியத்துடன் பெண் கௌரவ விரிவுரையா கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணிக்கொடை 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 3 நாட்களாக கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கும்பகோணம் அரசு பெண்கள் கல்லூரியில் 50க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து கல்லூரி மாணவர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்கள் எழுப்பினர். அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி கும்பகோணத்திலிருந்து பேசுகிறோம். நாங்கள் கௌரவ விரிவுரைகளாக கிட்டத்தட்ட 24-25 வருடங்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அவர்லி பேசிஸ்ல இருந்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கமானது எங்களை கடந்த 25 வருடங்களாக எங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு தலைமுறையே நாங்கள் கல்வியாளர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பெருமை பேசிக்கொள்ளும் தமிழக இந்த ஆட்சியில எங்களுடைய இந்த கல்வியாளர்களுடைய நிலைமையெல்லாம் மிகவும் மோசமாக இருக்கிறது. அவரில் பேசிஸ்ல நாங்க 25 வருஷமா இன்னைக்குதான் 25,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். எங்களை குறுக்கு வழியில் வந்தவர்கள் என்று இந்த அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் வஞ்சகமாக எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தான் அவர்கள் வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்லி பேசிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த குறுக்கு வழியிலேயே கௌரவ விரிவுரையாளர்களை போட்டு இந்த உயர்கல்வித்துறையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு வருஷம் தான் இந்த குறுக்கு வழியில அவர்கள் நடத்தி கொண்டிருப்பார்கள்? எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். 10 மாதம் தான் சம்பளம் எங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்ப 11 மாசமா ஆக்கியிருக்காங்க. 12வது மாசத்துக்கு நாங்க எங்க போய் பிச்சை எடுக்கிறது? யார்கிட்ட நாங்க போய் கேட்கறது? நாங்க வேற வேலைகளுக்கும் செல்ல முடிவதில்லை. ஒரு நாள் ஃபுல்லா முழுவதுமே நாங்க இங்கதான் பணியாற்றி கொண்டிருக்க வேண்டியது. கௌரவ விரிவுரையாளர்கள் என்று போட்டுவிட்டு எங்களை அவர்லி பேசிஸ் என்று போட்டுவிட்டு எல்லா வேலைகளையும் டியூட்டரா இருக்கிறது, இன்னும் எல்லாம் நான் முதல்வன், இன்னைக்கு புதுமை பெண் திட்டம், இன்னைக்கு லேப்டாப் கொடுக்கறது, எல்லாத்துலயும் கௌரவ விரிவுரையாளர்கள் இல்லாம இந்த பணி எதுவுமே நடக்கிறது இல்லை. யுமிசி எமிசி எதா இருந்தாலும் நாங்க தான் செய்து கொடுக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் எங்களை தலைமுறையாக வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. என்றைக்கு எங்களுக்கு இந்த ஊதிய உயர்வை வழங்கி கொடுக்க வேண்டும். எங்களுடைய பணி நிரந்தரமான கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். எங்களுடைய போராட்டம் தமிழக அரசுடைய காதுகளில் விழவில்லையா? எப்போதுதான் உங்கள் காதுகளில் விழும்? செவிட்டு காதுகளாகவே இருக்கிறீர்களா? எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தமிழக அரசே நிறைவேறி. வெளியில தெரியாமையே எங்களை தமிழக அரசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இப்படிதான் சம்பளம் கொடுக்கறாங்க, நாங்க இவ்வளவு நாள் வேலை பார்க்கிறோம், இத்தனை மணி நேரங்கள் நாங்கள் கடுமையாக உழைக்கிறோம் என்பது பொதுமக்களுக்கு தெரிந்தே ஆக வேண்டும், எங்களுடைய மாணவர்களுக்கும் தெரிந்தே ஆக வேண்டும். அதனால் தான் நாங்கள் வகுப்பை புறக்கணித்து இன்றைய நாள்ல எங்களுடைய இந்த நிலைமையை, பரிதாப நிலைமையை எடுத்து கூறி துண்டு பிரசுரமாக மாணவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் நாங்கள் எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறோம்.